ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். நான் ஏற்கனவே கேரட் அல்வா வீடியோவில் சொல்லியிருந்தேன். நாங்கள் வந்து வீட்டில் செய்கிற நெய் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ பாலாடையிலேருந்து எப்படி நெய் தயாரிக்கிறங்கிறது அந்த வீடியோவும் நாங்கள் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பாலாடையிலேருந்து வெண்ணெய் தயாரித்து அதுலேருந்து நெய் எப்படி செய்ய போகிறோங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல் ஸ்டெப்பாக நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலை காய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிங்கன்னா அது மேலே ஆடை ஃபார்ம் ஆகும். நீங்கள் அந்த ஆடையை ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஆடை திக்காக நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா பாலை நல்லா காய வச்சுட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஓப்பனாக வச்சுருங்க. மூடி போடாமல் ஓப்பனாக ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா திக்கான ஆடை ஃபார்ம் ஆகும். அதில் அந்த ஆடையை எடுத்து நீங்கள் செஞ்சாலும் நிறைய வெண்ணெயும் நெய்யும் கிடைக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் பால் கொடுக்குறதா இருந்தால் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு ஆடை எடுக்க வேண்டாம். ஏன்னா நிறையா திக்கான ஆடை அதில் போயிடும். ஸோ பெரும்பாலும் சத்துக்கள்லாம் வந்து அதிலே போயிடும். இல்லை பெரியவங்க தான் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல கொழுப்பு நிறைஞ்ச பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடையை வடித்து எடுத்துட்டோம். நாங்கள் அதை சேகரித்து நம்ம ஃப்ரீசரில் செக்ஷனில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். இதுதான் நாங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சுருக்க பாலால். இது ஃப்ரீசரில் இருக்கிறதுனால ரொம்ப கடினமாக இருக்கும். நீங்கள் இப்போ ஈவினிங்கோ இல்லை நைட்டோ செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஒரு 10 மணி போலே அதை எடுத்து வெளியே வச்சுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும். ஸோ இப்போ இதை மிக்சியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு நீங்கள் அடிக்கும் போது ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கோங்க. அண்ட் தண்ணி சேர்க்கறதுக்கும் ஐஸ் வாட்டரே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெண்ணெய் திரண்டு வரும். மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி ஓட்டி பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணெய் மட்டும் திரண்டு மேலே நல்லா உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. ஸோ இப்போ நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். அந்த வெண்ணெய் மட்டும் மேலே நல்லா கெட்டியமாக தெரியுது பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு அந்த திரண்ட வெண்ணெயை மட்டும் எடுத்து தனியாக அந்த தண்ணியில் போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெண்ணெய் நிறைய வந்திருக்கு. இந்த மோரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் நாய் எதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இதை ஊற்றிடுங்க. இப்போ இந்த வெண்ணெயை வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும். போட்டு பிசைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக திருப்பி திருப்பி விடுற மாதிரி கழுவி விடுங்க. அது நல்லா அலசிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா தண்ணி ஏதாவது அதுக்குள்ளே இருந்தாலும் வெளியே வர்றதுக்காக. அதுக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது. அதை வடிகட்டி எடுத்துகிற மாதிரி எடுத்துடணும். உங்களுக்கு வெண்ணெயாகவே வேணும்னா இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் எப்போ வேணும்னாலும் நெய் காய்ச்சிக்கலாம். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் உடனேவே நெய் காய்ச்ச போகிறோம். வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி எடுப்பாங்கங்கிறது சுத்தமாகவே தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். நம்ம அடுப்பில் வெண்ணெயை வச்சதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வரிசையை சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து வெண்ணெய் உருகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் ஃபுல்லாக உருகிருச்சு.
ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. இந்த மாதிரி ஃபுல்லாக உருகுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு இது கிளறிட்டே இருக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். நல்லா ஃபுல் மஞ்சள் கலரில் இருந்த அந்த லிக்விட் வந்து இப்போ வந்து ஒரு தெரிஞ்ச பால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகுது பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் அடுப்பை வந்து ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம கிளறிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி ஆகும். இப்போ நெய் வந்து முக்கால்வாசி ரெடியான மாதிரி தான். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்த ஃபைனல் ஸ்டேஜ் தான். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உருகிட்டு கலரும் கொஞ்சம் கோல்டன் கலர் மாறி இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அது ஒரு 2 கொத்து போடுங்க. முருங்கைக்கீரை இல்லைன்னா நீங்கள் கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, ஏன்னா அது தெரிச்சிடும் மேலே. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அப்புறம் அதை நல்லா ஆற வச்சுட்டு வடிகட்டி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கம நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முதல்ல செஞ்ச உடனே பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி போல தான் இருக்கும். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் நேரத்தில் நல்லா குருணையாக நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் கடையில் வாங்குறத விட வீட்லேயே நீங்கள் வாங்குகிற பாலை வச்சு இந்த நெய் செஞ்சிடலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பேக்கெட் பாலை விட நம்ம மாட்டுப்பால் நேரடியாக வாங்குறோம் இல்லைங்களா, அந்த பாலில் தான் நெய் நல்லா பாலாடை நல்லா கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிச்சன் மங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.